ஓகே ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார். Good evening, participants. Good evening, sir. Yes. லாஸ்ட் அக்கேஷன் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு சிபிசின்னு சொல்லிட்டு சிபிசியோட இன்ட்ரோடக்ஷன்ல கம்ப்ளீட்டா சிபிசினா என்னன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பிளைண்ட். வாட் இஸ் பிளைண்ட்? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு பிளைண்ட், பிளைண்ட் அப்படின்ற டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தட் இஸ் திஸ் அ ப்ரிலிமினரி ஏரியா. நம்ம சிவில் கேஸ்ல ஹார்ட் ஆஃப் தி சிவில் கேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சிவில் கேஸோட இருதயம் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஆக்சுவலி இட் இஸ் நாட் டிஸ்கிரைப். நான் என்னோட லாங்குவேஜ்ல கேட்கிறேன். ஒரு சிவில் கேஸோடைய இருதயம் அப்படின்னா எதை சொல்லலாம்? பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா செஷன் would be some much more interactive. So whether you are going to give a correct answer or wrong answer, that is immaterial. You just participate with your own idea or anything else, so that we can have a very active session. ஒரு சிவில் கேஸ் உடைய ஹார்ட் அப்படின்னா நம்ம வந்து எதை சொல்லலாம்? ஈவன் இப்போ ஒரு ஒன் வீக் பிஃபோர் கூட நம்ம ஹைகோர்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தாங்க. பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பேசியிருந்தாங்க. அப்ப இந்த பர்டிகுலரா இந்த ஏரியாவை பத்தி ஒரு சிவில் அட்வொகேட் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏரியாவை பத்தி பேசியிருந்தாங்க. இதை வந்து நிறைய பேர் ரீல்ஸா மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அனைவரும் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஒரு ஹைகோர்ட் லார்ட்ஷிப் சிவில் கேஸ்ல இதுதான் முக்கியம், இது இல்லைன்னா கேஸே காலி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களேன். ஃபைன், நத்திங் பட் ப்ளீடிங். ஸோ எல்லார்கிட்டையும் பேராக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேராக்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிபிடி ஷேர் பண்ணல. என்ன ரீசன்னா பேராக்ல இருக்கிறத தாண்டி நம்ம எதுவும் இதுல பெருசா பார்க்க முடியாது. ஸோ தட் பேராக்ட் இருந்தா பேராக்ட் இருக்கணும். பேராக்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் 6 எடுங்க. ஆர்டர் 6ல ஆர்டர் 6 ரூல் 1 ப்ளீடிங்ஸ், தட் இஸ் வாதுரை. ப்ளீடிங்ஸ் அப்படின்றது ஹெட்டிங். ஆர்டர் 6ல ப்ளீடிங்ஸ் ஜெனரலி அப்படின்னு ஹெட்டிங். ரூல் 1ல பாத்தீங்கன்னா ப்ளீடிங்னு கொடுத்துருப்பாங்க. ப்ளீடிங்ஸ்னு கொடுத்துட்டு இங்க ப்ளூரல்ல ப்ளீடிங்ஸ்ன்றது ப்ளூரல்ல ஹெட்டிங். ஆனா ரூல் 1ல பாத்தீங்கன்னா சிங்குலர்ல ப்ளீடிங் கொடுத்துருப்பாங்க. அப்ப ப்ளீடிங்னா என்னன்னா ப்ளீடிங் ஷால் மீன் பிளைண்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இங்க பிளைண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ப்ளீடிங்க சொல்லல. ஒன்னு பிளைண்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு எம்சிக்யூ கொஸ்டின், ஒரு ஸ்டேட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அண்டு ஆறு அப்படின்ற மாதிரி வச்சு விளையாடின ஏரியா அது. அப்போ ப்ளீடிங்னா என்னன்னா ப்ளீடிங்ஸ் இல்ல, ப்ளீடிங் அப்படின்னா பிளைண்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ப்ளீடிங்ஸ் அப்படின்னா பிளைண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆர்டர் 6 எடுத்துக்கோங்க. ஆர்டர் 6ல ப்ளீடிங்ஸ் ஜெனரலி அப்படின்றது ஹெட்டிங். ரூல் 1ல பாத்தீங்கன்னா ப்ளீடிங் கொடுத்துட்டு ப்ளீடிங் ஷால் மீன் பிளைண்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ப்ளீடிங் தான் ஒரு சிவில் கேஸோடைய இருதயமே. ஏன்னா ஒரு சிவில் கேஸ்ல எதை நம்ம ப்ளீடிங்ல சொல்லாம விட்டுட்டோமோ அதை ஃபர்தரா அதுக்கப்புறம் எங்கேயுமே சொல்ல முடியாது. ஐதர் ஃபர்ஸ்ட் அப்பீல் ஆர் இன் செகண்ட் அப்பீல், ஈவன் டு எனி அதர் எக்ஸ்டென்ட் நம்மளால சொல்ல முடியாது. ப்ளீடிங்ல சொல்லாம விட்டு போன சங்கதிகளை எங்கேயுமே நம்மளால சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதனாலதான் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் வேல்முருகன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வரும்பொழுது அந்த கிளைண்ட்டை உட்கார வச்சு எந்த அளவுக்கு டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபேக்ட்ஸ் வித் லா, அதாவது நம்ம என்ன ப்ரேயர் கேட்குறோமோ அந்த ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய ஃபேக்ட்ஸை வந்து டிராஃப்ட் பண்ணி கொண்டு வரணும். ஏதாவது ஒரு முக்கியமான ப்ரேயரோ இல்லை ஃபேக்டோ நம்ம விட்டுட்டு பின்னாடி போய் நான் விட்டுட்டேன், இதை நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் எடுக்கணும்னா
there is a bar. இந்த பார் சொல்ற ரூல் என்ன? இது ஒரு ரெசிடியூ கேட்டா பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களை தான் கேட்கிறேன். சார் நீங்கள் நடத்துங்க. பார்ட்டிசிபென்ட்ஸில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸு. ஸோ அவங்களுக்கு அது வந்து புரியாதனால, ஏன்னா வந்து ஜாயின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஃப்ரெஷர்ஸ் தான். ஃபைன் ஃபைன், ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இங்க என்னன்னா ஆர்டர் 2 ரூல் 2 அந்த ஏரியால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம கேட்காம விட்டுட்டோம் இல்லையா, ரிலிங்கிஷ்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் கிளைம். எதை நம்ம கேட்காம விட்டுட்டோமோ அதை நம்ம திருப்பி கேட்க முடியாது. அதனால ஆர்டர் 2 ரூல் 2 அங்க இருக்கு. இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரெசிடியூ கேட்டா, இது வந்து செக்ஷன் 11 எக்ஸ்பிளனேஷன் 4 ஓட நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கணும். திருப்பி ரிப்பீட் பண்ற நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் 2 ரூல் 2 ரெட் வித் செக்ஷன் 11 எக்ஸ்பிளனேஷன் 4. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆர்டர் 6ல ப்ளீடிங்னா என்னன்னு பார்த்தோம். ப்ளீடிங் ஷால் மீன் பிளைண்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பிளைண்ட்னா என்னன்றத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நான் எதுக்கு இந்த இவ்வளவு பெரிய இன்ட்ரடக்ஷன் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளைண்ட்டும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த கேஸுடைய என்டையர் கேஸையுமே வந்து டிசைட் பண்ணுது. ஏன்னா பிளைண்ட்ல சொல்லாத ஒரு விஷயத்த எங்கேயும் நம்ம வந்து எடுக்க முடியாது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டிஃபென்ஸா கேட்க முடியாது, டிஃபென்ஸா எடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி வைட்டல் ஏரியா. இதை நம்ம மெமரியில ரொம்ப இன்டெப்தா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த எக்ஸாமினேஷன், ஈவன் ஃபார் ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஓகே, கெட்டிங் டு த பிளைண்ட். பிளைண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த ஏரியாவில நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளைண்ட் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி வி கோ வித் ஆர்டர் 7. ஆர்டர் 7ல தான் பிளைண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. ஆர்டர் 7ல மொத்தம் 18 ரூல்ஸ் இருக்கு. அந்த 18 ரூல்லுமே என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இது கூட சேர்த்து படிக்க வேண்டிய வேற ரூல்ஸ் ஏதாவது இருக்கா, ப்ரொவிஷன்ஸ் இருக்கானா, எப்படி கிரிமினலுக்கு வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கோ அதே போல சிவிலுக்கும் சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு. நம்ம கோர்ட்ல பண்ற ஒவ்வொரு செய்கையுமே எவ்ரிதிங் இஸ் பவுண்டட் பை லா. இப்ப நம்ம கோர்ட்ல வந்து கையை கால ஆட்டினா கூட அது வந்து பவுண்டட் பை லா தான். எப்படின்னா, இப்ப சிவில் கோர்ட்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னா சிபிசி அந்த ப்ரொசீஜர் சிபிசி ஒரு ப்ரொசீஜர் சொல்லுது. செக்ஷன் வந்து என்ன ப்ரொசீஜர்னு சொல்றாங்க, அது எப்படி பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் சொல்றாங்க. இதை எப்படி நம்ம செய்யணும், பிராக்டிக்கலா எப்படி செய்யணும்ன்றத சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ பிளைண்ட் நம்ம படிக்கும்போது ஆர்டர் 6 ஆஃப் சிபிசி அலாங் வித் சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் நம்பர் 6 and 7. ஸோ இப்போ சார் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுல வந்து சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு. நான் சாருக்கு வந்து பிடிஎஃப் அமைச்சிருக்கேன், சார் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் நம்பர் 6 and 7. இப்போ ரூல் நம்பர் 6ல பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ சார் அந்த பிடிஎஃப் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு இல்லைங்களா, சாப்டர் 1 ஃபார்ம் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், ஃபார்ம் ஆஃப் பிளைண்ட்ஸ். பிளைண்ட் என்னென்ன வழியிலலாம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க ரூல் நம்பர் 6ல. ஆல் பிளைண்ட்ஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ், applications, affidavits, memoranda of appeal, that is memorandum of appeal, and other proceedings presented to the court shall be written, typewritten, or printed fairly and legibly on stamped paper or on substantial while full slab of folio paper with an outer margin about 2 inch wide, inner margin about 1 inch wide, and separate sheet shall be stitched together bookwise. The writing or printing may be on both sides of the paper, and paper shall be expressed in figures and with a thick sheet as docket. ஸோ இப்ப பாருங்க, இந்த ரூலை படிக்கும்போது இன்ச்சா நம்ம வந்து பிளைண்ட் எப்படி இருக்கணும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பிளைண்ட்னா என்னன்றது சிவில் ப்ரொசீஜர் படிச்சா மட்டும் பத்தாது, இதையும் சேர்த்து படிக்கணும். ஓகே, ஸோ கமிங் டு தி சார், கொஞ்சம் மேலே போங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடட் தட் ஹைகோர்ட் அதர்வைஸ் மே டிரெக்ட் whenever special circumstances relating to the scarcity of the paper arise.
ஸோ அதுதான் ஹைகோர்ட் வந்து சில டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க எப்போ தேவைப்படுதுன்ற மாதிரி. அடுத்து ரூல் 7, காஸ்ட் டைட்டில் ஆஃப் பிளைண்ட். ஒரு பிளைண்ட்ல காஸ்ட் டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ரூல் நம்பர் 7ல சப் ரூல் இருக்கு. என்னென்ன இருக்காங்கன்னா, சப் ரூல் 1, a plaint or original petition shall be headed with a cost title as in form number 1. The cost title shall set out the name of the court, the names of the parties separately numbered and described as plaintiffs and defendants or petitioners and respondents as the case may be. இப்போ நம்ம சிவில் கோர்ட்டை பொறுத்தவரையிலையும் காஸ்ட் டைட்டில் ஒழுங்கா இருந்தாலும் ரிட்டர்ன் போட்டுருவாங்க. கிரிமினல் கோர்ட்ல காஸ்ட் டைட்டில் பெருசா பார்க்க மாட்டாங்க. ஆனா பெருசா பார்க்க மாட்டாங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சிவில் கோர்ட்ல காஸ்ட் டைட்டில்ல ஃப்ரண்ட்ல ஒரு காஸ்ட் டைட்டில் போட்டுட்டு, ஃப்ரண்ட்லனா நம்ம டாக்கெட் ஷீட் இருக்கு இல்லையா, அங்க ஒன்றும் உள்ள மெயின் பேப்பர்ல ஒரு காஸ்ட் டைட்டில் சின்ன டிஃபரன்ஸ் வந்தா கூட ரிட்டர்ன் போட்டுருவாங்க. ஏன் ரிட்டர்ன் போடுறாங்கன்னா எல்லாமே இங்க இருக்கு. அப்போ சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸை நம்ம நல்லா கரைச்சி குடிச்சு சூப்பரா தெளிவா தெரிஞ்சுட்டோம்னா நம்ம யார்கிட்டயுமே கேட்கவே தேவையில்லை. நம்ம இதை படிச்சு இதுல இருக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னா, இது நமக்கு தெரிஞ்சதுன்னா we can easily go through with the practice. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தேவையா அப்படின்னா, சிவில் ஜட்ஜ் பொறுத்தவரையிலையும் அந்த அளவுக்கு தேவையில்லை. பட் எழுதுனா மார்க் கிடைக்குமானா அது கரெக்ஷன் பண்றவங்களை பொறுத்து. பட் டிஜே எக்ஸாம், தோஸ் ஆர் ட்ரைங் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், மேண்டட்டரி சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ரொம்ப மேண்டட்டரி. ஓகே, ரூல் நம்பர் 2, cost title with memorandum of appeal. A memorandum of appeal shall be headed with a cost title setting out the names of the courts to and from which the appeal is brought, the names of the parties separately numbered and described as appellants and respondents, and also the full cost title of the suit or matter in lower court as in form number 2. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க, அந்த ஃபார்ம்ல சொன்னபடி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு மெமோரண்டம் ஆஃப் அப்பீல், தட் இஸ் எப்பவுமே வந்து சிவில் கோர்ட்ல ட்ரையல் கோர்ட் நம்ம கலோக்கியா சொல்லுவோம். அதை வந்து நம்ம லீகலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸ் கோர்ட், அதாவது எந்த கோர்ட் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட் ட்ரை பண்ணக்கூடிய கேஸை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட் அப்படின்னுவோம். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட் ஆர் ட்ரையல் கோர்ட் கொடுக்குற ஆர்டரை நம்ம அப்பீல் பண்ணி மேல போகும்போது தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் அப்பெலட் கோர்ட். அதுக்கு மேல நம்ம போகும்போது செகண்ட் அப்பீல். இப்போ ட்ரையல் கோர்ட்டு, ஃபர்ஸ்ட் அப்பீல் கோர்ட்டு, அப்புறம் செகண்ட் அப்பீல் கோர்ட்டு, இப்படி இந்த ஹைரார்ச்சி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் காஸ்ட் டைட்டில் மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோர்ட்ல பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட், மேல அப்பீல் யார் வருவாங்க, யாரு தோக்குறாங்களோ அவங்க மேல அப்பீல் வர போறாங்க. அப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்ல பிளைன்டிஃப் தோத்துட்டாரு, டிஃபெண்டன்ட் வின் பண்ணிட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அப்பீல் கோர்ட்ல யாரு வந்து அப்பலண்டா இருப்பாருன்னா பிளைன்டிஃப் தான் அப்பலண்டா இருப்பாரு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்ல டிஃபெண்டன்ட் வந்து டிஃபீட் ஆயிட்டாரு. அப்ப அங்க வந்து டிஃபெண்டன்ட் வந்து டிஃபீட் ஆயிட்டாரு. இப்போ அப்பீல் வந்து யார் போவாங்கன்னா டிஃபெண்டன்ட் தான் போவாரு. அப்ப ட்ரையல் கோர்ட்ல டிஃபெண்டன்டா இருந்தவர் மேல ஃபர்ஸ்ட் அப்பீல் கோர்ட்ல அவர் வந்து அப்பலண்டா இருப்பாரு. அப்ப காஸ்ட் டைட்டில் எங்க வரும்னா ட்ரையல் கோர்ட்ல வேர்சஸ்ல அடுத்து வந்தவர் ஃபர்ஸ்ட் அப்பீல் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் வருவாரு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப தெளிவா இருக்கணும்ட்டு சொல்லக்கூடிய ஏரியாஸ் தான் ரூல் 7, சப் ரூல் 2, ஃபார்ம் நம்பர் 2. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு இன்டெப்தா படிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த நேம் ஆஃப் த பார்ட்டிஸ் அண்ட் தென் வாட் ஆர் த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து மேண்டட்டரி. ஓகே, கம்மிங் டு தி ரூல் நம்பர் 7. இப்போ ரூல் நம்பர் 7ல வந்துட்டு மொத்தம் 18 ரூல் இருக்கு. இந்த 18 ரூலுமே நான் படிச்சு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது வாட் இஸ் வாட்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. எஸ்பெஷலி இதை வந்து எல்லா ரூலுமே இம்பார்ட்டன்ட் தான். இதை வந்து இம்பார்ட்டன்ட் ரூல் இது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லவே முடியாது. பட் எக்ஸாம் ஹால்ல நமக்கு எவ்வளவு மார்க்கு கொஸ்டின் கேட்கப்படுதோ அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிசைஸ்டா எழுதுறது நம்ம கிட்டதான் இருக்கு. அண்ட் தென் 18 ரூலுமே எழுதணுமா அப்படின்னா அது கொஸ்டினை பொறுத்து, மார்க்கை பொறுத்து, நமக்கு இருக்கிற டைமை பொறுத்து. ஓகே, கமிங் டு ரூல் நம்பர் ஆர்டர் 7, ரூல் 1, பர்டிகுலர்ஸ் டு பி கண்டெய்ன்ட் இன் பிளைண்ட். ஒரு பிளைண்ட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நீங்க தெளிவா சொல்றாங்க. நான் வந்து இப்போ பேர் ஆக்ட கையில எடுத்து வச்சு படிச்சுதான் சொல்ல போறேன்.
படிச்சு சொல்றதுனால போர் அடிக்குதா அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கணும், மேண்டேட்டரியே தெரிஞ்சுக்கணும், அதை படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வேற வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஆர்டர் 7, ரூல் 1. Particulars to be contained in plaint. The plaint shall contain the following particulars: the name of the court in which the suit is brought. ஒரு சூட்டை எங்க நம்ம ஃபைல் பண்றோமோ அந்த சூட்டை ஃபைல் பண்ணக்கூடிய கோர்ட்டுடைய பேரை தெளிவா போடணும். ஃபர்ஸ்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் த பிளைண்டிஃப். சேம் அதுதான் டிஃபரெண்ட் இருக்கும். ஒரு பிளைண்டிஃபுடைய பேரு, டிஸ்கிரிப்ஷன், பிளேஸ். நீங்க கோர்ட்ல பாத்தீங்கன்னா பிளைண்டிஃப்க்கு ஏஜ் போலனா ரிட்டர்ன் போட்டுருவாங்க. ஸோ கோர்ட் ப்ராக்டிஸ் போய் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்ல போயிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாருங்க. என்னன்னா ஒரு சிவில் கோர்ட்ல பிளைண்ட் நம்ம ஃபைல் பண்றோம்ல, பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போது நம்ம பார்ட்டியுடைய ஏஜ் போடலாம் ரிட்டர்ன் போடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டிஃபரெண்ட்டுக்கு போடலன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா டிஃபரெண்ட்டுக்கு நமக்கு தெரிய அக்யூரேட்டா தெரியாது. ஸோ அது நமக்கு தெரியணும். அதுதான் இங்க த நேம் கமா டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதெல்லாம் அடங்கும். அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் த பிளைண்டிஃப் எங்க இருக்கு? ஆர்டர் 7 ரூல் 1 B ல இருக்கு. சப்சிக்வெண்டா எங்க இருக்கு? ரெட் வித் சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் நம்பர் 7ல இருக்கு. ஓகே. அண்ட் சி, இது சி என்னன்னா அதே தான், நேம், டிஸ்கிரிப்ஷன், பிளேஸ் ஆஃப் த டிஃபரெண்ட். அண்ட் தென் டி, வேர் பிளைண்டிஃப் ஆர் டிஃபரெண்ட் இஸ் அ மைனர் ஆர் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், அ ஸ்டேட்மெண்ட் ஆர் டு தட் எஃபெக்ட். இப்போ இதுவே மைனரா இருந்தா கார்டியன் வருவாங்க. அன்சவுண்ட் மைண்டா இருந்தா அவர்கள் போட முடியுமா அப்படின்னா அதுக்கான எக்ஸம்ஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. அவருடைய கார்டியன் போடணும். அதான் கமா போட்ட ஸ்டேட்மெண்ட் டு தட் எஃபெக்ட். அந்த என்ன அதுக்கான எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும். மைனரா இருந்தா கார்டியன் போடுவாரு, அன்சவுண்ட் மைண்டா இருந்தா அதுக்கான கார்டியன் போடுவாரு. இ, த ஃபேக்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டிங் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் வென் இட் அரோஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். நம்ம எல்லா ப்ராக்டிஸ்லயுமே ஐ மீன் எல்லா பிளைண்ட்லயுமே, பிளைண்ட் மட்டும் இல்ல, ஈவன் நம்மளோட ஃபேமிலி ஐ மீன் பிளைண்ட் சென்ஸ் அந்த ஃபேமிலி கோர்ட்டா இருக்கட்டும், இல்லை சிவில் கோர்ட்டா இருக்கட்டும், ஈவன் கிரிமினல் கோர்ட்லயுமே வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னா இந்த கேஸ் வர்றதுக்கான மூலாதாரம் எது, அதுதான். அப்ப த ஃபேக்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டிங் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வென் இட் அரோஸ், அது எப்போ அரோஸ் ஆச்சு, அது அரோஸ் ஆன டேட்டா வச்சு தான் நம்ம லிமிடேஷன் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக the facts showing that the court has jurisdiction. Already last session நம்ம வந்து nearly we have seen that there are 12 types or more than 12 types of jurisdictions. Now here what they are saying is they are talking about the territorial jurisdiction. So F says that whether the court has the jurisdiction to try that case அப்படின்றத நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அடுத்து G, the relief which plaintiff claims. So பிளைண்டிஃப்க்கு என்ன ரிலீஃப் வேணுமோ அந்த ரிலீஃபை ரொம்ப தெளிவா கேட்கணும். ஆல்ரெடி நான் சொன்னேன், ஹானரபிள் லார்ட்ஷிப் மிஸ்டர் வேல்முருகன் தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு பரிகாரம், தட் இஸ் ரிலீஃப் நம்ம கோர்ட்ல கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம அதாவது பிளைண்டிஃப் கேட்கிறாரு அப்படின்னா அந்த பரிகாரத்தை கேட்காம விட்டுட்டாருன்னா எங்கேயுமே கேட்க முடியாது. அவர் ஒரு ஃபேக்டை சொல்லாம விட்டுட்டாருன்னா எங்கேயுமே சொல்ல முடியாது. அப்ப பிளைண்ட் தான், தட் இஸ் ப்ளீடிங் தான் ஒரு கேஸ் உடைய ஹார்ட். ART இல்ல HEART, ஹார்ட், இருதயம். ஓகே. And H, where the plaintiff has allowed a set of or relinquished a portion of his claim, the amount so allowed or relinquished. So இது வந்து என்ன, அந்த செட் ஆஃப் கவுண்டர் கிளைம்னா நம்ம ஃபர்தரா பின்னாடி வர இடத்துல பார்ப்போம். அதை பத்தி கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு நீ ஒரு 10,000, ஃபார் எக்ஸாம்பிள் நேரு சார் எனக்கு 10,000 ரூபா தரணும், நான் கேஸ் போடுறேன். நேரு சார் திருப்பி சொல்றாரு, சார் ஆல்ரெடி ருத்ரா சார் எனக்கு 20,000 தரணும், அதுல 10,000 கழிச்சு மீதி எனக்கு கொடுங்கன்னு அவர் சொல்றாரு வச்சுக்கோங்களேன். இது வந்து செட் ஆஃப் கவுண்டர் ஐ மீன் அதெல்லாம் வரும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் தென் I, a statement of value of a subject matter of the suit for the purpose of jurisdiction and of court fees. So court fees எவ்வளவு கட்டணும்ன்றதை நம்ம தெளிவா கட்டியிருக்கணும். சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், இங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு எவ்வளவு வேல்யூ, ஐ மீன் சாரி சப்ஜெக்ட் மேட்டருக்கு எவ்வளவு வேல்யூ நம்ம வேல்யூ பண்ணி கோர்ட் ஃபீஸ் பே பண்ணணும், அது சொல்றாங்க. அண்ட் தென் இது வந்து ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, இன் மணி சூட்ஸ். மணி சூட்டை பொறுத்தவரை என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர் த பிளைண்டிஃப் சீக்ஸ் a recovery of money, the plaintiff shall state the precise amount claimed. ரெக்கவரி ஆஃப் மணி கேட்கறேன் அப்படின்னா நான் எவ்வளவு கேட்கறனோ அதை தெளிவா சொல்லியிருக்கணும். தட் இஸ் துல்லியமா சொல்லியிருக்கணும். ப்ரிசைஸ் அப்படின்னா துல்லியமா சொல்லியிருக்கணும். எனக்கு 10,231 ரூபாய்னா 10,231 ரூபான்னு தெளிவா போட்டுருக்கணும். அங்க போய் 10,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10,000 போட்டுட்டு எவிடன்ஸ்ல அமௌண்ட் வரலன்னா அப்ப கிளைம் வந்து
அடி வாங்கும். அதனால ரெக்கவரி ஆஃப் மணியை பொறுத்தவரையிலையோ ரெக்கவரி ஆஃப் மணி சூட்னா நம்ம எவ்வளவு கிளைம் பண்றோமோ அது ப்ரிசைஸ்ட் அமௌண்ட்டா சொல்லியிருக்கணும். இதுவே பிளைண்டிஃப் வந்து மென்ஸ் ப்ராஃபிட்லயோ இல்ல வந்து அன்செட்டில்டு அமௌண்ட்ல இருந்தோ இல்ல வேற எங்கன்னா அவருக்கு தர வேண்டிய டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெப்ஸை வந்து வேல்யூ பண்ணியோ இல்ல மூவபிள் பொசிஷன்ல இருந்தோ, ஐ மீன் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தோ இதெல்லாம் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மென்ஸ் ப்ராஃபிட், அன்செட்டில்டு அக்கௌண்ட்ஸ், அப்புறம் டெப்ஸ், இதுல இருந்தா எனக்கு வேணும் அப்படின்னா அவரு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் வேல்யூ பண்ணி சொல்லலாம். ஆனா ரெக்கவரி ஆஃப் மணிக்கு அமௌண்ட் ஷுட் பி ப்ரிசைஸ்ட். அதர் தென் ரெக்கவரி ஆஃப் மணி அமௌண்ட் கேன் பி வேல்யூட் அப்ராக்சிமேட்லி. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் ரூல் நம்பர் 2ல. கமிங் டு ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் மேட்டரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்னது, மேக்ஸிமம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லக்கூடியது லேண்டு, பில்டிங், இதுதான். இப்ப ஒரு லேண்டோ இல்ல பில்டிங்கோ, ஒரு லேண்டு வந்து எனக்கு சொந்தமான லேண்டு, என் லேண்ட்ல வந்து இவர் உட்காந்துக்கிட்டாரு, இல்ல என் லேண்டை வந்து என்க்ரோச் பண்ணிக்கிட்டாரு, இல்ல இந்த லேண்டு வந்து என்னோட இது மார்டேஜ் பண்ண அவர் கொடுக்கல, அப்படி ஏதோ ஒரு டிஸ்பியூட்ல இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோடைய சப்ஜெக்ட் மேட்டர் வருது வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பிளைண்ட் எப்படி தெரியுமா இருக்கணுமா, அந்த பிளைண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அதாவது இந்த இடம் இந்த சர்வே நம்பர்ல இந்த பவுண்டரியில இவ்வளோ எக்ஸ்டென்ட்ல இங்க இருக்குன்றது அதுதான் சொல்றாங்க. ஏன்னா சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லயும் சரி, நம்ம இபி ஃபைல் பண்ணும் போதும் சரி, என்னன்னா ப்ராப்பர்ட்டியோடைய டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இல்லைன்னா எக்ஸிகியூஷன்ல மிஸ்டேக் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வே நம்பரை மாத்தி போட்டோம்னா எவன் ப்ராப்பர்ட்டி போய் அட்டாச் பண்ணாமோ அவன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணாம இன்னொருத்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணா தப்பாயிடும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரூட் அவுட் பண்றதுக்காக இந்த ரூல் நம்பர் 3, where the subject matter of the suit is immovable property. That is what, where the subject matter of suit is immovable property, the plaintiff shall contain a description of the property sufficient to identify it. அந்த description of property படிச்சா இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அண்ட் in case such property can be identified by boundaries or numbers in record of settlement. பவுண்டரிஸ் 4 மால்னு சொல்லுவோம். அதாவது வடக்கு பக்கமாக, தெற்கு பக்கமாக, மேற்கு பக்கமாக, கிழக்கு பக்கமாக சொல்லி ஒரு பவுண்டரிஸ் போட்டிருப்போம் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டில. இதெல்லாம் சொல்றாங்க. ரெக்கார்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் சொல்றது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், சர்வே நம்பர், டவுன் சர்வே நம்பர், ரீசர்வே நம்பர் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர் சர்வே. ஸோ ரெக்கார்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆர் சர்வே. இந்த ரெக்கார்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ன்றது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தது, சர்வேன்றது இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. The plaint shall specify such boundaries or numbers. இதெல்லாம் வந்து plaint சொல்லணும் அப்படின்றாங்க. இது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4, when plaintiff sues as a representative. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்ல வந்து ஒரு 10 குடுத்தனம் இருக்கு. இப்ப 10 குடுத்தனமும் போய் அந்த பிளாட்ல வந்து அந்த பிளாட்டுக்கும் பக்கத்து பிளாட்டுக்கும் பிரச்சனை. இங்க 10 குடுத்தனம் இருக்கு, அங்க 10 குடுத்தனம் இருக்கு. அப்ப இந்த 10 பேரும் போய் ஒரு சூட்டை போடுறதுக்கு பதில் ஒரே ஆளு 10 பேர் சார்பா போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில சூட்டை போடுறாரு. அதாவது on behalf of these 10 peoples and behalf of these 9 peoples, I am filing this suit on the representative capacity. So representative capacity suit எங்க ஃபைல் பண்ண முடியும்னா order 7 rule 4, when plaintiff sues as representative, where the plaintiff sues in a representative character, the plaintiff shall show not only that he has an actual existing interest in subject matter, but that he has taken steps necessary to enable them to institute a suit concerning it. அதாவது என்னன்னா, அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல தனக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி அதாவது அந்த 10 பேர் சார்பா போடுறாரு இல்லையா, போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றவர் தான் போடுறாருன்னா, ஏன்றவர் தனக்கு மட்டுமே இந்த சூட்டை பத்தி சொல்லிக்கூடாது, மீதி இருக்க 9 பேருக்காகவும் நான் வந்திருக்கேன், இந்த இதுல வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, சப்ஜெக்ட் மேட்டர்ன்றது என்ன நான் கேட்க போறோம், அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல என்னுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, இவங்க இன்ட்ரெஸ்டும் இருக்குன்றத சொல்லணும் அப்படின்றாங்க. அதாவது ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இவருக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களும் இருக்கு, அதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். பட் தட் he has taken steps அப்படின்றத போட்டிருக்காங்க பாருங்க. நார்மலாவே கோர்ட்ல பார்த்தோம்னா பேட்டா எடுத்தியா, ஸ்டெப்ஸ் எடுத்தியான்னு சொல்லுவோம்ல. ஸ்டெப்ஸ் எடுத்தியா என்னன்னா, அடுத்துக்கான ப்ரொசீடிங் அடுத்து ப்ரொசீட் பண்ணீங்களா, அடுத்து என்ன மூவ் ஆச்சு அப்படின்றத கேட்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இங்க நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களான்னு இங்க சொல்லக்கூடிய டேக்கன் ஸ்டெப்ஸ்ன்றது, இந்த சூட் ஃபைல் பண்ணல, நான்
சூட் நான் மட்டும் என்னுடைய சப்ஜெக்ட், அது என்னுடைய வாலண்டரி இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் இல்ல, மித்த 9% இன்ட்ரெஸ்டுக்காகவும் நான் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க. இதுதான் வந்து ரூல் நம்பர் 4 சொல்லுது. ரூல் நம்பர் 5, டிஃபெண்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லயபிலிட்டி டு பி ஷோன். இங்க டிஃபெண்டன்ட்டோடைய, இப்போ டிஃபெண்டன்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு பிளைண்ட்டை ஃபைல், ஒரு சூட்டை ஃபைல் பண்றோம்னா பிளைண்ட்டை ஃபைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சம்மன் அனுப்பி டிஃபெண்டை வர சொல்லி ஆன்சர் பண்ண சொல்லுவோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, the plaint shall show that defendant is or claims to be interested in subject matter and that he is liable to be called upon to answer the plaint's demand. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், சப்ஜெக்ட் மேட்டர்ல பிளைண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்டை எக்ஸிக்யூட் பண்ற விதமா அவர் வந்து சூட்டை ஃபைல் பண்றாரு. இங்க இதுல டிஃபெண்டன்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்ற இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா, எனக்கு விருப்பம்னு சொல்றோம்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க இன்ட்ரெஸ்ட்னா இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் இட் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு அவருக்கும், அதாவது டிஃபெண்டன்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த டிஃபெண்ட் லயபிள் வேற. ஏன்னா நான் கேட்கறல கேள்வி, நான் ஒரு பரிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு கேட்கறல வந்து, நான் இந்த நீதிமன்றத்துக்கிட்ட கோரக்கூடிய பரிகாரத்தை யார்கிட்ட வாங்கி தர முடியும்னா அவங்கிட்ட, டிஃபெண்டன்ட் கிட்ட தான் வாங்கி தர முடியும். அப்ப டிஃபெண்டன்ட் கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ரூல் நம்பர் 5ல பாருங்க, லாஸ்ட்ல செகண்ட் லைன்ல, and that he is liable to be called upon, he is liable to be called upon to answer the plaintiff's demand. plaintiff இங்க வச்சு ஒரு டிமாண்ட் வச்சார்ல, அந்த டிமாண்டுக்கு யாரு ஆன்சர் பண்ணணும்னா it should be answered by the defendant அப்படின்ட்டு ரூல் நம்பர் 5ல சொல்றாங்க. அப்ப ரூல் நம்பர் 5ல என்ன சொல்றாங்க, பிளைண்டிஃப் உடைய இன்ட்ரெஸ்ட், அவன் சாரி டிஃபெண்டன்ட் உடைய இன்ட்ரெஸ்ட், டிஃபெண்டன்ட்க்கு இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது, அவன் இதுல எப்படி லயபிள் அப்படின்றத நம்ம சொல்லணும். சும்மா எடுத்த மேனிக்கு நம்ம வந்து ஒரு டிஃபெண்டன்ட்டை போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சூட்டை ஃபைல் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அந்த சூட்ல வந்து எனக்கு சிஎம் பிடிக்கல, பிஎம் பிடிக்கல, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் சேர்த்துட முடியுமா? அப்படி கிடையாது. நீங்க கேட்கக்கூடிய, நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய சூட்ல ஒரு ரிலீஃப் கேட்கறோம்னா, இந்த ரிலீஃபுக்கு டிஃபெண்டன்ட் நம்ம சேர்த்திருக்கோம்ல, இந்த டிஃபெண்டன்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த டிஃபெண்டன்ட் எப்படி லயபிள் அப்படின்றத நம்ம ஷோ பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், டிஃபெண்டன்ட் எப்படி வராரு இதுல அப்படின்றத. அந்த ரூல் நம்பர் 6, கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன் ஃப்ரம் லிமிடேஷன் ஆஃப் லா. இது என்னன்னா, லா ஆஃப் லிமிடேஷன் நமக்கு தெரியும், லிமிடேஷன் ஆக்ட் கீழே ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்கான். இங்க என்ன சொல்றாங்கன்னா, லிமிடேஷன் ஆக்ட் கீழே எக்ஸம்ஷன் கொடுத்தாலும் கூட ஈவன் கோர்ட் நினைச்சதுன்னா சில இடத்துல எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அந்த எக்ஸம்ஷன் என்ன பண்ணுங்கன்னா, அது வந்து இந்த பிளைண்ட்ல சொன்ன மேட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த பிளைண்ட்ல சொன்ன மேட்டர்ஸ்க்கு இன்கன்சிஸ்டன்டா இல்லாம, அதாவது நான் பிளைண்ட்ல ஒன்று சொல்லிட்டு இங்க ஒரு எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு இன்னொரு கதை சொல்லக்கூடாது, இந்த கதையும் அந்த கதையும் ஒத்து போகணும். தட் இஸ் நாட் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொவைடட் கிளாஸ்ல. அப்ப லா ஆஃப் லிமிடேஷன் வந்து எக்ஸம்ஷன் பண்ணக்கூடிய சில கிரவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு, அதை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரூல் நம்பர் 6ல சொல்றாங்க. வேணா படிச்சிடலாம். Where the suit is instituted after the expiration of a period prescribed by law of limitation. இந்த பீரியடுக்குள்ள நீ சூட்டை ஃபைல் பண்ணணும்னு லிமிடேஷன் ஆக்ட் சொல்லுது, ஆனா அதை தாண்டி நான் ஒரு சூட்டை ஃபைல் பண்றேன். The plaintiff shall show the ground upon which exemption from such law is claimed. இப்போ என்னன்னா, லிமிடேஷன் லா ஆஸ் பர் லிமிடேஷன் ஆக்ட், நான் இந்த லிமிடேஷனுக்குள்ள சூட்டை ஃபைல் பண்ணிருக்கணும். சின்ஸ் இட் இஸ் அ டைம் பார்ட் சூட் அப்படின்னா கூட நான் வந்து சில கிரவுண்ட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையிலேயே நான் வந்து மெடிக்கல் பெட் ரிட்டனா இருந்திருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு சஃபிஷியன்ட் காசை நம்ம வந்து சொல்லலாம். இந்த சஃபிஷியன்ட் காஸ் அந்த கிரவுண்ட் நம்ம சொல்றோம், எதுல சொல்றோம், பிளைண்ட்ல சொல்றோம். அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கீழே கொடுக்குறாங்க, என்னது, provided that court may permit the plaintiff to claim exemption from the law of limitation on any ground not set out in the plaintiff if such ground is not inconsistent with the grounds set out in the plaintiff. பிளைண்ட்ல சொல்லப்படாத ஒரு விஷயத்துக்கு கூட எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் இந்த லா ஆஃப் லிமிடேஷன் கீழே. ஐ மீன் லா ஆஃப் லிமிடேஷனை எக்ஸம் பண்றதுக்கு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளைண்ட்ல சொல்லனா நம்ம பிளைண்ட்ல சொல்லாததை நம்ம எங்கேயுமே அடுத்து சொல்ல முடியாதுன்னு சொல்றோம். ஆனா இங்க ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு பாருங்க, என்ன, பிளைண்ட்ல சொல்லப்படாத ஒரு விஷயம், ஆனா லா ஆஃப் லிமிடேஷன் கீழே நான் வந்து என்னுடைய சூட் வந்து நம்பர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் பிளைண்ட்ல சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும்னா, பிளைண்ட்ல சொன்ன விஷயத்துக்கு இன்கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடாது. திருப்பி சொல்றேன், ஒரு சூட்டை டைமுக்குள்ள ஃபைல் பண்ணி ஆகணும், அதுவும் லிமிடேஷன் டைமுக்குள்ள ஃபைல் பண்ணி ஆகணும். லிமிடேஷன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு,
ஈவன் ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் த லிமிடேஷன் பார்டு பை தி லிமிடேஷனா கூட நான் சூட்டை எப்போ ஃபைல் பண்ண முடியும்னா அந்த கோர்ட்ல நான் பிளைண்ட்ல சொல்லாத ஒரு விஷயத்த இங்க சொல்றேன், கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா, அந்த பிளைண்ட்ல ஏற்கனவே சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஏற்கனவே சொன்ன ஃபேக்டும் நான் லிமிடேஷனுக்காக சொல்லக்கூடிய ஃபேக்டும் இன்கன்சிஸ்டன்டா இல்லாத போது அந்த லா ஆஃப் லிமிடேஷனை கோர்ட் கேன் எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூல் தான் ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 7, ரிலீஃப் டு பி ஸ்பெசிபிகலி ஸ்டேட்டட். இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்ரி பிளைண்ட் ஷால் ஸ்டேட் specifically the relief which the plaintiff claims either simply or in alternative, and it shall not be necessary to ask for general or other relief which may always be given, as the court may think, just to the same extent as if it had been asked for, and the court and the same rule shall apply to any relief claimed by the defendant in this written statement. அதாவது என்னன்னா, ஒரு ரிலீஃப் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அந்த ரிலீஃப் நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, நம்ம கேட்கக்கூடிய அந்த அந்த ரிலீஃப் ரொம்ப தெளிவா இருக்கணும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அது ஒண்ணு சிம்பிளா இருக்கணும், ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமே தவிர ஜென்ரலா பொதுவா நம்ம கேட்க கூடாது, கேட்கவும் முடியாது. ஆர் அதர் ரிலீஃப் அப்படின்னு கேட்கலாம். as the court may think, just to some extent as if it had been asked for. இது புரியுற மாதிரி சொன்ன வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்றோம். ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்ல நம்ம என்ன ஃபைல் பண்ணுவோம்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், டைம் பீரியட்குள்ள பண்ணியிருக்கணும். அந்த டைம் பீரியட்குள்ள ஐதர் வெண்டார் நார் பர்ச்சேசர் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க எக்ஸிக்யூட் பண்ணல. அப்ப ஐதர் ஒரு பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டை ஃபைல் பண்ணி, ஒன்னு ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுங்க, நான் பணம் கட்டுறேன், ரெடியா இருக்குன்னு சொல்லணும். இல்ல அவன் அவன் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், எனக்கு காசை கட்ட வரல, ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நான் மத்தவங்களுக்கு சேல் பண்ண ஆர்டர் போடுங்கன்னு ஏதோ ஒரு ரிலீஃப் கேட்கறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சினாரியோ எடுத்துக்கிறேன். என்னன்னா, நான் வந்து வெண்டார், நேரு சார் பர்ச்சேசர். இப்ப வெண்டாரான நான் வந்து நேரு சார் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். என்ன அப்படின்னா, நேரு சார் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, 3 மாசத்துக்குள்ள இடத்த வாங்கிறேன்ட்டு. நேரு சார் வந்து என்ன பண்றாருன்னா, என்கிட்ட இடத்த வாங்கிக்கிறதுக்கு 3 மாசம் கழிச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொல்றாரு. பே பண்ணவே இல்லை. நான் திருப்பி போய் கேட்டுட்டேன், அவர் பே பண்ணவில்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நேரு சாருக்கு நான் போட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி நான் வந்து யாருக்கு வேணா சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்ன கேட்கறேன், கோர்ட்டை கேட்கறேன். அப்ப கோர்ட்டை வந்து ஒண்ணு அப்படி கேட்கணும், ரெண்டாவது எக்ஸ்க்ளூசிவா இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்ல அவரை வந்து பே பண்ணி வாங்கிக்க சொல்லுங்கன்னு கேட்கிறேன். இதை மட்டும் நிறுத்தின அப்படின்னா கோர்ட்டு அதை மட்டும் தான் ஆர்டர் போடும். நான் கூட என்ன கேட்கணும்னா, அதாவது நேரு சாரை எக்ஸிக்யூட் பண்ணி என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கறது நிறுத்தாம, ஆர் ஆல்டர்னேட்டிவா, அதாவது ஒரு வார்த்தை நம்ம கோர்ட்ல யூஸ் பண்ணுவோம், என்னன்னா as it deem fit the court may pass any necessary orders அப்படின்ற வார்த்தை எல்லா பிரேயர்ல இருக்கும் பாருங்க. அதுதான் இந்த ரூல் நம்பர் 7. என்னன்னா, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்களா பார்த்து எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்றோம்ல, சிம்பிளா சொல்லணும் அதேதான். ஸ்பெசிபிக்கா நான் கேட்கணும், ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஒரு வார்த்தை நான் போட்டுடணும். அப்ப கோர்ட் என்ன பண்ணும், உனக்கு என்ன பண்ணணும்னு கோர்ட் நினைக்குதோ அதை பண்ணிடும். அப்ப இங்க என்னன்னா, நான் எதை கேட்கணுமோ ஸ்பெசிபிக்கா கேட்கணும், அது சிம்பிளா கேட்கணும், அது கூடவே எனக்கு ஆல்டர்னேட்டிவ் எனக்கு கொடுங்கன்னு கேட்டா மட்டும் தான் கோர்ட் கொடுக்கும். ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்னா கோர்ட் கொடுக்காது. அதுதான் ரூல் நம்பர் 7. இது ஏன் திருப்பி சொல்றேன்னா, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்ல ரொம்ப டீடைல்டா பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்ப நான் இந்த ஆங்கிள் வந்துருவோம், நான் வந்து இடம் பர்ச்சேஸ் பண்ற பர்ச்சேசரா வரேன். நான் பர்ச்சேசரா வரேன், எனக்கு வந்து இடத்த சேல் பண்ற என்னோட வெண்டார் வந்து சேல் பண்ண மாட்டாரு. அப்போ ஒண்ணு எனக்கு காசு வேணும், இல்லை இடம் வேணும். நான் வந்து இடத்த மட்டும் கேட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணனா எனக்கு இடம் இல்லை அப்படின்னும் போது டிஸ்மிஸ் ஆயிடும் கேஸ். அப்ப நான் என்ன கேட்கணும், நான் கட்டின காசு இருக்குல்ல, அந்த காசு திருப்பி விடணும், ஆல்டர்னேட்டிவா கேட்கணும். ஸோ தட் ஒன்னு இடத்த வந்து அவங்க எக்ஸிக்யூட் ப்ராப்பர்ட்டியை சேல் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க. ஆர்எல்ஸ் ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன அந்த ஏர்னஸ்ட் மணி என்னவோ, என்ன அமௌண்ட் நான் கொடுத்தனோ அதை எனக்கு ரீஃபண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க. அப்ப இங்க என்னன்னா,
திருப்பி ஏன் இதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா ரூல் நம்பர் 7 ஹைலி இம்பார்ட்டன்ட். அதனால இத்தனை வரை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரூல் நம்பர் 7 முடிஞ்சிச்சு. ரூல் நம்பர் 7 படிக்கும் போது we should have to read with the section 21 subsection 5 of the specific relief act. ரூல் நம்பர் 8 ரிலீஃப் ஃபவுண்ட் ஆன் செப்பரேட் கிரவுண்ட்ஸ். இப்ப நிறைய ரிலீஃப் கேட்கறோம்னா ஒவ்வொரு when plaintiff seeks relief in respect of several distinct claims or cause of action founded upon separate and distinct grounds, they shall be stated as far as may be separately and distinctly. அதாவது இதே இந்த டிஸ்டிங்க்ட்லி அப்படின்ற வார்த்தையை வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்ல வந்து அங்க சிஆர்பிசில படிப்போம். ஒவ்வொரு ஈச் சார்ஜ் ஷுட் பி இன் டிஸ்டிங்க்ட் மேனர், அதாவது ஈச் சார்ஜ் இஸ் டிஸ்டிங்க்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜுக்கான ஹெட் நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு சார்ஜ் வந்து டிஸ்டிங் ஹெட்ல இருக்கணும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயுமே. அப்போ ஒவ்வொரு ரிலீஃபும் வந்து டிஸ்டிங்டா இருக்கணும், ஒவ்வொரு ரிலீஃபும் வந்து செப்பரேட்டா நம்ம கேட்கணும். ப்ரொசீஜர் ஆன் அட்மிட்டிங் த பிளைண்ட். ரூல் நம்பர் 9 எப்படி வந்து ஒரு பிளைண்ட்டை வந்து நம்ம அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னா, பிளைண்ட்டை ஃபைல் பண்ணிடுறோம். பிளைண்ட்டை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் 7 ரூல் 9 ஆர்டர் 5 ரூல் 9 கீழே நம்ம வந்து எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்காங்களோ அத்தனை டிஃபரெண்ட்டுக்கு ஒரு காப்பி வைக்கணும். அந்த ஒவ்வொரு காப்பியையும் எப்படி வைக்கணும்னா, நம்ம ஃபைல் பண்ண டேட் இருக்கு இல்லையா, நம்ம ஃபைல் பண்ண டேட் ஃப்ரம் த டேட் ஆஃப் சச் ஆர்டர் அலாங் வித் டிஸ்டிங்விஷ் ஃபீ ஃபார் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் ஆன் த டிஃபரெண்ட். என்னைக்கு வந்து கோர்ட் ஆர்டர் போடுதோ, சம்மன்ஸ் வந்து பேட்டான ஆர்டர் போடுவாங்க, கலோக்கியலா சொல்றதுக்காக சொல்றேன். ப்ரொவிஷனல் ஸ்பீக்கிங் ஃபார் டேக்கிங் ஸ்டெப்ஸ் ஆர்டர் போடுவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. என்னன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் சச் ஆர்டர், எதுக்கு ஆர்டர் 5 ரூல் 9 கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் போட்ட டேட்ல இருந்து 7 நாளைக்குள்ள எத்தனை டிஃபரெண்ட் இருக்காங்களோ அத்தனை டிஃபரெண்ட்டுக்கு ஒரு டிஃபரெண்ட்டுக்கு ஒரு காப்பி வச்சு அதுக்கான ஃபீஸை நம்ம கட்டி, ஐ மீன் கோர்ட் ஃபீஸ் நம்ம பே பண்ணி நம்ம கொடுத்துடணும். இந்த 7 டேஸை தாண்டுச்சு அப்படின்னா கேஸ் பிளைண்ட் வந்து அட்மிட் ஆகாது. பிளைண்ட் அட்மிட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் ஆர்டர் 5 ரூல் 9 இருக்கு. 7 நாளைக்குள்ள காப்பீஸை நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும் கோர்ட்ல, டிஃபரெண்ட் காப்பீஸ். ஓகே, ரூல் நம்பர் 10. ரூல் நம்பர் 10 இஸ் ரிட்டன் ஆஃப் அதுக்கான ரூல் வந்து ஆர்டர் 9 ரூல் 2 ஆர்டர் 5 ரூல் 9 கீழே பார்த்தீங்கன்னா டெலிவரி கோர்ட்லேருந்து சம்மன் சர்வீஸ் ஆகிறது தான் ஆர்டர் 5 ரூல் 9 எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் 9 ரூல் 2ல இந்த மாதிரி நீங்கள் பேட்டா கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா சூட் டிஸ்மிசல் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 10. ஸோ இந்த ரூல் நம்பர் 10, ரூல் நம்பர் 10 கேபிட்டல் ஏ, ரூல் நம்பர் 10 கேபிட்டல் பி, ரூல் நம்பர் 11. இதுல ரொம்ப முக்கியமானது ரூல் நம்பர் 11. இந்த ரூல் 10 கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, இந்த 11 முடிஞ்சா திருப்பி படிச்சு குழந்தைங்க, இந்த எல்கேஜி குழந்தைங்க, சாரி இந்த போர்டு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதி பாக்குறது பெஸ்ட். ஏன்னா எங்கேயாவது எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க் கொஸ்டினாச்சும் வந்துருது. இப்ப ஏபிபி எக்ஸாம் போச்சு பாத்தீங்களா 2020, இப்ப போன மாசம் போன தமிழ்நாடு ஏபிபி, அதுல கேட்கப்பட்ட கேள்வி ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டை பத்தி சொல்லுங்கன்னு 10 மார்க் கொஸ்டின் போன ஏபிபிலையும் கேட்டு வச்சிருந்தாங்க. ஆனா போன ஏபிபில சேம் கேட்கல, இந்த ஏரியால இருந்தே கேட்டிருந்தாங்க. ஏன்னா கிளைண்ட் வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இது வந்து சிவில் சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஏபிபி எக்ஸாமுக்கு வராதுன்னு கிடையாது. ஏபிபி எக்ஸாம்ல சிபிசில ஸ்பெசிபிக் போர்ஷன் இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் போர்ஷன்ல ஆர்டர் 7 கவர் ஆகும். அப்ப இந்த ஏரியாவை நீங்க நம்ம ரொம்ப தெளிவா படிச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். 2 சிஜே, சிவில் ஜட்ஜ், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம். Rule 10, return of plaint. Subject to the provisions of Rule 10 capital A, the plaint shall at any stage of the suit may be returned to be presented to the court in which the suit should have been instituted. அதாவது இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா 10 கேபிட்டல் ஏல, அதுல சொல்லியிருப்பாங்க அதுக்கு உட்பட்டு ஒரு சூட்டை எப்ப வேணா கோர்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். எங்கன்னா எந்த கோர்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூட்டை நீங்க ஃபைல் பண்றீங்க, தப்பான கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டையும் நம்பர் பண்ணி கேஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா கோர்ட்டுக்கு அப்புறம் தெரிய வருது இந்த சூட் வந்து இங்க நம்ம ட்ரை பண்றதுல இது வேற கோர்ட் ட்ரை பண்ற சூட் அப்படின்னா, எந்த ஸ்டேஜா இருந்தாலும் கோர்ட் கேன் ரிட்டர்ன் த சூட் டு, ஐ மீன் ரிட்டர்ன் தட் பிளைண்ட். அந்த பிளைண்ட் ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி என்ன சொல்லலாம்னா,
இதை கொண்டு போய் எந்த கோர்ட்ல போடணுமோ அந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணலாம். அதான் பாருங்க, எனி ஸ்டேஜ் ஆஃப் சூட் பி ரிட்டர்ன்ட் டு பி பிரசன்டட். ரிட்டர்ன் மட்டும் இல்ல, அது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டு பி பிரசன்ட் டு தி கோர்ட் இன் விச் த சூட் ஷுட் ஹவ் பீன் இன்ஸ்டிடியூட். அது வந்து ஒரிஜினலி எங்க இன்ஸ்டிடியூட் ஆயிருக்கணுமோ as if it should have been instituted இல்லையா, அந்த as if should have been instituted ஏரியால அங்க போய் நீங்க ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. எங்க பண்ணிருக்கணுமோ அங்க பண்ணிடுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றாங்க. அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. For the removal of the doubt, it is hereby declared that Court of Appeal or Revision may direct, after setting aside the decree passed in suit, the return of plaint under this sub rule. For example, இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிளைன்ட்ல வந்து ஒரு அப்பீலோ இல்லை ரிவிஷனோ போயிருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த டிகிரி செட் அசைட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அப்பீல் போயாச்சு, ரிவிஷன் போயாச்சுன்னும் போது அந்த it is hereby declared that Court of Appeal or Revision may direct, after setting aside the degree passed in a suit. அந்த சூட்ல பாஸ் பண்ண டிகிரி இருக்கு இல்லையா, அந்த டிகிரியை செட் அசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டிகிரி ஒரு டிகிரியை ஒரு கோர்ட் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சிபிசில படிச்சிருப்போம் என்னன்னா, வெதர் irrespective of jurisdiction அந்த டிகிரி பாஸ் ஆனாலும் it should be taken into the consideration that on the bona fide intention only the suit has been decreed அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டா நம்மளால பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா, irrespective of jurisdiction ஒரு கேஸை ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிகிரி செட் அசைட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன். அந்த ப்ரொசீஜர் ஆன் ரிட்டர்னிங் த சூட். அந்த சூட் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்னிங் அ பிளைண்ட் த ஜட்ஜ் ஷால் என்டார்ஸ் thereon the date of its presentation and return, the name of the party presenting it, and a brief statement of the reasons for returning it. Brief statement na short and sweet, I mean precise சொல்லலாம். சரிங்களா? என்னன்னா ஒரு ஜட்ஜ் வந்து ரிட்டர்ன் பண்றாருன்னா அந்த ஜட்ஜ் என்ன பண்ணணும், எந்த கோர்ட்ல நீங்க போய் என்னைக்கு பிரசன்ட் பண்ணணும் அந்த டேட் முதற்கொண்டு எழுதி, எந்த பார்ட்டி முன்னாடி பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அந்த பார்ட்டியோடைய டீடைல்ஸ் எழுதி, என்ன ரீசன்காக ரிட்டர்ன் பண்றாங்கன்றத எழுதி அவர் ரிட்டர்ன் பண்ணணும். இதான் ப்ரொசீஜர். Now we are moving to rule number 10 capital A. 10 capital A என்ன சொல்றோம்னா, power of court to fix a date of appearance in court where plaint is to be filed after its return. அதாவது ஒரு plaint ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா வாங்கி வீட்டுல வச்சு கூடாது, அதை எடுத்துட்டு போயிட்டு எந்த கோர்ட்ல போகணும் அந்த கோர்ட்ல போடணும். அதான் இங்க சொல்றாங்க. அதை வந்து எக்ஸ்க்ளூசிவா திருப்பி ஒரு வாரமா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்த ஏரியால அதாவது where in any suit after the defendant has appeared, the court is of opinion that plaint should be returned. It shall, before doing so, intimate this decision to the plaintiff. அதாவது ஒரு சூட்டை ஃபைல் பண்ணியாச்சு, ஒரு பிளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு, அந்த பிளைண்ட்டுக்கு டிஃபெண்டன்ட்டும் அப்பியர் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டைம்ல சூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண, ஐ மீன் பிளைண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்ப கோர்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ண போறோன்னு பிளைண்டிஃபுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். ரெண்டாவது, where an intimation is given to the plaintiff under sub rule 1, the plaintiff may make an application to the court. அப்புறம் என்ன பண்ணணும்னா, அவர் பிளைண்டிஃப்க்கு சொன்னோன்னா பிளைண்டிஃப் என்ன பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் போடணும், இது மாதிரி சூட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு. என்னன்ட்டு ஸ்பெசிஃபைங் த கோர்ட் இன் விச் he proposes to present the plaintiff of return. அவர் என்ன சொல்ல அப்ளிகேஷன் போடணும், ஐயா நீங்க இந்த கோர்ட் நீங்க வந்து இந்த பிளைண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க, நான் எந்த கோர்ட்ல பிரசன்ட் பண்ண போறேன் அப்படின்ற டீடைல்ஸை யார் சொல்ல, பிளைண்ட் தான் சொல்லணும். கோர்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல நீங்க போய் ரீப்ரசன்ட் பண்ண போறீங்க அப்படின்றது கோர்ட்டுக்கு தெரியாது. அப்ப என்ன, டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆயிட்டாங்க, இப்ப கோர்ட்டுக்கு வந்து தெரியுது ரிட்டர்ன் பண்ணணும்னு. அப்ப பிளைண்டிஃப்க்கு இன்டிமேஷன் கொடுக்குறோம், பிளைண்டிஃப் வந்து நிக்கிறாரு, பிளைண்டிஃப் தான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் போடணும், கோர்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போதுன்னும் போது என்ன அப்ளிகேஷன் போடணும், கோர்ட் ரிட்டர்ன் பண்றதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அப்போ கோர்ட் ரிட்டர்ன் போட்டதுன்னா இந்த பிளைண்ட்டை நான் எங்க எடுத்துட்டு போய் பிரசன்ட் பண்ணுவேன் அப்படின்றத அவர் எப்படி சொல்லணும்னா, ஒரு அப்ளிகேஷன் போட்டு he proposes to present the plaint after return, இது ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் எங்க கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, praying that court may fix a date for appearance of the parties in that said court. என்னன்னா எந்த கோர்ட்டுக்கு போதோ அந்த கோர்ட்டுக்கு பார்ட்டிஸ் என்னைக்கு அப்பியர் ஆகணுன்றதையும் டேட் வந்து கோர்ட் சொல்லியிருக்கணும். அடுத்து, requesting that notice of date so fixed may be given to him and to the defendant. இந்த எண்ணிக்கை வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த டேட்ல வந்து அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு, அதாவது நான் தான் என்னோட கோர்ட்ல இருந்து ரிட்டர்ன் போடுறேன், நேரு சார் கோர்ட் வந்து பிரசன்ட் பண்ண போறேன்னு ஏன் சொல்றாருன்னா, நான் பார்ட்டிஸ் கிட்ட வந்து ரிட்டர்ன் போடும்போதே சொல்லிடணும் இந்த டேட்ல அங்க போய் பிரசன்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டிஸ் கிட்ட சொல்லி அமைச்சிடணும்.
ஸோ இதுதான் வந்து ரூல் நம்பர் டூல சொல்றாங்க. 3, where an application is made by the plaintiff under rule 2, the court shall, before returning the plaint and notwithstanding that the order for the return of plaint was made by it on ground that it has no jurisdiction to try the suit, fix a date for appearance of the parties in the court in which the plaint is proposed to be presented, give to the plaintiff and to the defendant of notice of such notice for the appearance. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மேல அது சொன்னது அதே தான் ரிப்பீட் பண்றாங்க. ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, எந்த பார்ட்டிஸ், இந்த 2 பார்ட்டிஸும் எந்த என்னைக்கு போயிட்டு அந்த கோர்ட்ல அப்பியர் ஆகணும்ன்றத நம்ம சொல்லிடணும். 2 பார்ட்டிஸ்க்கும் நோட்டீஸ் கொடுக்கணும், இது மாதிரி இந்த டேட்ல வந்து அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு. 2 பார்ட்டிஸ்க்கும் சொல்லிட்டோம் இந்த டேட்ல வந்து அப்பியர் ஆகுங்கன்ட்டு. ரூல் நம்பர் 4, where the notice of the date of appearance is given under sub rule 3, it shall not be necessary for the court in which the plaint is presented after its return to serve the defendant with a summons for the appearance in the suit, unless that court, for reasons to be recorded, otherwise directs. The said notice shall be deemed to be summons of the appearance of the defendant in the court in which the plaintiff is presented on the date so fixed by the court by which the plaint was returned. அதாவது இப்போ என்னுடைய கோர்ட்ல இருந்து ரிட்டர்ன் போட்டு நேரு சார் கோர்ட்ல அப்பியர் ஆக சொல்லியாச்சு. ஏன்ற ஏ பிக்குள்ள கேஸ், ஏன்றவர் தான் பிளைண்டிஃப், பின்றவர் டிஃபரெண்ட். இப்ப டிஃபரெண்ட் அப்பியர் ஆயிட்டாரு. டிஃபரெண்ட் அப்பியர் ஆனதுன்னு என்னோட கோர்ட்டுக்கு என்ன தெரியுதுன்னா, என் கோர்ட்டுக்கு ட்ரை பண்றது ஜூரிஸ்டிக்ஷன் தெரியுது. அப்ப ஏவை அப்ளிகேஷன் போட சொல்றேன். ஏ என்ன அப்ளிகேஷன் போடுறாருன்னா, நேரு சார் கோர்ட்ல தான் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. 2 பார்ட்டிஸ் நாங்க தான் சொல்றாரு. அப்ப நான் என்ன பண்றேன், இதை நோட் பண்ணிக்கிட்டு இந்த 2 பார்ட்டிஸ்க்குமே நீங்க என்னைக்கு போய் அங்க அப்பியர் ஆகணும்னு டேட்டை சொல்லி இந்த 2 பார்ட்டிஸ்க்கும் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிட்டேன். இப்ப நேரு சார் கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு. அங்க நேரு சார் கோர்ட்டுக்கு கேஸ் வந்த உடனே இங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து போயிருக்கோம்ல, அந்த ஸ்டேஜ் அப்படியே அங்க ரிசீவ் ஆகுமானா? அப்படியே தான் ரிசீவ் ஆகும். ஏன்னா இங்கதான் டிஃபரெண்ட் அப்பியர் ஆயிட்டார்ல. அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் திருப்பி இல்ல நீ கோட்டா கால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா சாப்பிட்றன்ற மாதிரி இல்லாம, அங்க நேரு சார் கோர்ட்டுக்கு போனதுக்கு ஒண்ணு ஆல்ரெடி என்னோட கோர்ட்ல அப்பியர் ஆயிட்டாங்கல்ல இந்த டிஃபரெண்ட், நான் தான் இங்க நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிட்டேன்ல. நான் கொடுத்த இந்த நோட்டீஸே அந்த கோர்ட் கொடுத்த சம்மனா கன்சிடர் பண்ணிட்டு டிஃபரெண்ட் அங்க போய் அப்பியர் ஆயிடணும். 2 பேருமே அங்க அப்பியர் ஆயிடணும். அப்ப நேரு சார் கோர்ட்டு ஃப்ரெஷ் சம்மன் அனுப்ப வேண்டாம். சப்போஸ் அந்த கோர்ட் அனுப்பணும்னு நினைச்சதுன்னா ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரெஷ் சம்மன் அனுப்பிக்கலாம். இங்க என் கோர்ட்டை நான் கொடுக்குற நோட்டீஸே டீம் டு பி a summon for the appearance of the defendant in that court. புரிஞ்சுதுங்களா? ஓகே, கமிங் டு தி ரூல் நம்பர் 5. Sorry, rule number 5, sub rule 5, where the application made by the plaintiff under rule 2, sub rule 2 is allowed, where the application made by the plaintiff under sub rule 2 is allowed by the court, the plaintiff shall not be entitled to appeal against the order returning the plaint. அதாவது நான் ரிட்டர்ன் போடுறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டேன் இல்லையா, அந்த நான் ரிட்டர்ன் போடுறதுக்கு போட்ட ஆர்டரை இவர் அப்ளிகேஷன் யாரு ஏன்றதை அக்செப்ட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டாரா? ஒன்ஸ் அவர் அப்ளிகேஷன் போட்டார் அப்படின்னாலே அவரோட இது முடிஞ்சு போச்சு. என்னோட ஆர்டருக்கு அகைன்ஸ்டா ஒரு அப்பீல் போக முடியாது. அதுதான் ரூல் நம்பர் 5ல சொல்றாங்க. அதே மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரூல் நம்பர் சப் ரூல் 5 அது ரூல் 10 கேபிட்டல் ஏல சப் ரூல் 5ல சொல்லியிருக்காங்கல்ல. இது எங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும்னா, ரூல் நம்பர் 10 ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட்டுக்கு அகைன்ஸ்டா போகக்கூடிய ஆர்டர் தான் வந்து அப்பீலபிள் ஆர்டர். ஒரு ஒரு பிளைண்ட்டை நான் ரிட்டர்ன் போடுறேன் அப்படின்னா என்னோட நான் இந்த சென்ஸ் அந்த ஜட்ஜ் போடக்கூடிய ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா போகக்கூடிய ஆர்டர், போகக்கூடிய இது வந்து அப்பீலபிள் ஆர்டர். அது வந்து அப்பீல் தான் போகணும். அதுக்கு இட் கேன் பி ரெட் வித் ரூல் 40 ஆர்டர் 43 ரூல் 1A. எங்கன்னா ரூல் 10 வந்து கரெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, ரூல் 10 கேபிட்டல் B, power of appellate court to transfer suit to the proper court, where on an appeal against an order of the return of plaint against ஒரு அப்பீல் வந்திருக்கு. The court hearing the appeal confirms such order. The court of appeal may, if the plaintiff by an application so desires, while returning the plaint, direct the plaintiff to file a plaint subject to the provisions of the Limitation Act in the court in which the suit should have been instituted. Such court is within or without the state in which the court hearing the appeal, and fix a date of appearance of the parties in the court in which the plaint is directed to be filed, and when the date is so fixed, it shall not be necessary for the court
in which plaintiff is filed to serve the defendant with the summons of the appearance. Same அதேதான். என்னன்னா இப்போ வந்து என்னன்னா ரூல் 10 கேபிட்டல் பில ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு அப்பீல் போயிருக்காங்க அப்படின்னும் போது அந்த அப்பீல அப்பலேட் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் கரெக்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலா இவருக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் போட்ட உடனே இத்தனை நாளுக்குள்ள போய் பிளைண்ட் பிரசன்ட் பண்ணணும்னு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல, அந்த லிமிடேஷனை நீங்க வந்து எனக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பலேட் கோர்ட்ல அவர் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு கேட்கலாம். அதாவது டிசைஸ் சரி ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன், போட்ட ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் போட்டது கரெக்ட் தான், நான் இங்க அப்பீல் வந்துட்டேன், அப்பீலையும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஆனா நான் இங்க அப்பீல் வராம இருந்தா அங்க போய் நான் ஃபைல் பண்ணிருப்பேன்ல, அதுக்குள்ள இங்க டேட் ஆயிடுச்சு, இவ்வளவு லிமிடேஷன்ல என்னோட சூட் பார் ஆகுது, அந்த லிமிடேஷன்ல பார் ஆகிற அந்த பீரியடை எனக்கு வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்ளிகேஷன் போட்டாருன்னா அது இந்த ஸ்டேட்ல இருக்கோ வெளி ஸ்டேட்ல இருக்கோ கோர்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேல சொன்ன மாதிரி 2 பார்ட்டிஸுமே எங்க அப்பியர் ஆகுங்க, ஆல்ரெடி டிஃபரெண்ட் அப்பியர் ஆனதுனால இந்த நோட்டீஸே வந்து டீம் டு பி சம்மன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்பியர் ஆகும்னு சொல்லிடுறாங்க. And then the direction made by the court under Rule 1 shall be without any prejudice to the rights of the parties to question the jurisdiction of the court in which the plaintiff is filed to try the suit. So இது என்ன சொல்றாங்கன்னா மேல சொன்ன ரூல் 1 வந்து எப்படி இருக்கணும்னா பார்ட்டிஸ் உடைய ரைட்ஸ் ப்ரிஜுடைஸ் பண்ணக்கூடாது அண்ட் ஆல்சோ தி கொஸ்டின் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனையும் அது வந்து ப்ரிஜுடைஸ் பண்ணக்கூடாது. அதாவது கொஸ்டின் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்னா பார்ட்டிஸ் வந்து ரைட்டா கேட்கறாங்கல்ல அதை ப்ரிஜுடைஸ் பண்ணாம அந்த ஆர்டர் இருக்கணும் அப்படின்றாங்க. தென் வெரி வெரி வைட்டல் ஏரியா நம்ம இப்போ உள்ள போக போறது ரூல் 11 ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட். ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் எங்கெல்லாம் வரும்னா வெரி சிம்பிள், அப்படியே டக்குன்னு ஒரு பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆல்ரெடி அங்க சொல்லியிருந்தேன், காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்ல அப்படின்னா சூட்டை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சூட்டை ஃபைல் பண்ண போறோம்னா அதை வேல்யூ பண்ணி போடணும். நம்ம ஃபீஸை கம்மியா கட்டுறதுக்கு அண்டர் வேல்யூ பண்ணோம் அப்படின்னா அண்டர் வேல்யூ பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா சூட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து எவ்வளவு ஸ்டாம்ப் கட்டணுமோ அந்த ஸ்டாம்ப் கட்டணும். இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் கட்டினா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எப்பவுமே ஒரு சூட்டை ஃபைல் பண்ணும்போது ஒரு டூப்ளிகேட் காப்பி கூட வைக்கணும். சரி, இந்த டூப்ளிகேட் காப்பி ஏன் வைக்கிறோம், ஏதாவது ஐடியா இருக்கா? நான் சொல்றேன், எனக்கும் கரெக்டானு தெரியல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டானு சொல்லுங்க. எனக்கு ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த டூப்ளிகேட் அது ஒரு கிளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு, அந்த கிளைண்ட் கூட எதுக்கு நம்ம டூப்ளிகேட் காப்பி வைக்கணும் எப்பவுமே அப்படின்னா இன்னைக்கு டேஸ்ல தான் நம்ம வந்து ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் பிரிண்ட்ல எடுக்கிறோம். அந்த பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் பிரிண்ட் எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளைண்ட்டை பார்த்து அப்படியே கையில எழுதி கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் காப்பியை. நான் சொல்றது 18th செஞ்சுரியில சொல்றேன், ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் லா இம்ப்ளிமெண்ட் ஆனது 18th செஞ்சுரியில, அந்த 1850s அந்த ரேஞ்சில். அப்ப இந்த காப்பியை பார்த்து எழுதி கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஜெராக்ஸ் மிஷின் பெரிய பெரிய மிஷினா இருந்தது இல்லையா, பிளைண்ட்டை கொண்டு போய் ஒரு டப்பு ஜெராக்ஸ் அடிக்கும் போது பிளைண்ட்டே ஒரு மாதிரி ஆயிடுமா. அப்ப இந்த டூப்ளிகேட் காப்பி வைக்கிறோம்ல, ஒரிஜினல் காப்பியை கேஸ் நடத்த வச்சிருப்பாங்க. நம்ம எப்பெல்லாம் சர்டிபிகேட் காப்பி போடுறோமோ அப்பெல்லாம் இந்த டூப்ளிகேட் காப்பி எடுத்துதான் காப்பி போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. இது கரெக்டா தப்பான்னு தெரியல, நீங்க உங்களுடைய லீகல் ஃபெட்டாலிட்டிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி இது கரெக்ட்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஐ மீன் எனக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் என்னன்றது. எதுக்கு சொல்ல வந்தேன், டூப்ளிகேட் காப்பி எதுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இந்த டூப்ளிகேட் காப்பி வைக்கல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அடுத்து எஃப் ரூல் 9 ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரொசீஜர் ஆன் அட்மிட்டிங் த பிளைண்ட். 7 நாளுக்குள்ள காப்பீஸ் வைக்கல அப்படின்னா, அதாவது சம்மன்ஸ்க்கு ஆர்டர் போட்டாச்சு, சம்மனுக்கு ஆர்டர் போட்டு 7 டேஸ்க்குள்ள டிஃபரெண்ட்கான காப்பீஸை வச்சாகணும். காப்பீஸஸ் அங்க வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா காப்பீஸ் வித் சஃபிஷியன்ட் கோர்ட் ஃபீஸ், தட் இஸ் காப்பீஸ் வித் ரெக்யூசிட் ஃபீயோட நம்ம பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்க ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகும், காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் டிஸ்க்ளோஸ் ஆகலன்னா, சூட்டை அண்டர் வேல்யூ பண்ணியிருந்தா, இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்பா இருந்தா, டூப்ளிகேட் காப்பி ஃபைல் பண்ணல அப்படின்னா, ரூல் 9ல இருக்கக்கூடிய தட் இஸ் ஆர்டர் 5 ரூல் 9 இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னது, டேட் ஆஃப் ஆர்டர் டு தி சம்மன்ஸ்ல இருந்து வித்தின் 7 days ஆப்போசிட் பார்ட்டி டிஃபரெண்ட்டுக்கான காப்பீஸ் வச்சிருக்கணும். காப்பி சர்வ் பண்றதுக்கு ரெக்யூசிட் ஃபீயோட நம்ம ஃபைல் பண்ணிருக்கணும். அதை பண்ணாம விட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ப்ரொவைடட் கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொவைட் தட் டைம் ஃபிக்ஸட் பை கோர்ட் ஃபார் தி கரெக்ஷன் ஆஃப் வேல்யூவேஷன் ஆர் சப்ளைங் ஆஃப் ரெக்யூசிட் கோர்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் shall not be extended unless the court for reasons to be recorded is satisfied that plaintiff was prevented by any cause of an exceptional
nature from correcting the valuation or supplying the requisite stamp papers as the case may be within the time fixed by the court, and that refusal to extend such time would cause grave injustice to the plaintiff. ஸோ நம்ம சிவில் கோர்ட்டை பொறுத்தவரை எந்த அளவுக்கு தாராளமா நமக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு தாராளமா ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டுக்கு இந்த ரீசன் எல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் கூட நமக்கு ரிட்டர்ன் போட்டு ரிஜெக்ஷன் பண்ற போறோம் அப்படின்னா உடனே ரிஜெக்ட் பண்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டர்ன் போட்டு ஒரு சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து இந்த டைமுக்குள்ள நீங்க ரிட்டர்னை கம்ப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டர்னை கம்ப்ளை பண்ற டைம்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா அந்த டிலேக்கான ரீசன் சஃபிஷியண்டா இருந்தது அப்படின்னா கோர்ட் நினைச்சது வச்சுக்கோங்களேன், கோர்ட் நினைச்சதுன்னா கோர்ட் கேன் கிவ் யூ சம் டைம். அந்த டைம் எப்படி இருக்கணும்னா, இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம போயிட்டேன்னா உங்களுக்கு கிரேவ் இன்ஜஸ்டிஸ் காஸ் ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ உங்களுக்கு நான் டைம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கிரேவ் இன்ஜஸ்டிஸ் காஸ் ஆயிடும் அப்படின்றதுனால உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுத்துடணும். எல்லாமே கொடுத்தும் பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க. அதாவது சிம்பிள் டைம் கொடுக்குற ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் சஃபிஷியன்ட் டைம் கொடுக்குறாங்க. அந்த சஃபிஷியன்ட் டைம்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கோர்ட் என்ன பண்ணணும்னா ஏன் நம்ம கொடுத்த டைமை விட எக்ஸ்டெண்டா டைம் கொடுக்க முடியும்னா சஃபிஷியண்டான காசை சொல்லணும். சஃபிஷியண்டான காசை வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் நம்மளால பண்ண முடியலன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கோர்ட் என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் நான் இன்னும் இவருக்கு டைம் கொடுக்கலன்னா கிரேவ் இன்ஜஸ்டிஸ் காஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு கிரவுண்ட்ல டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 12 ஒண்ணுமே இல்ல. கிளைண்ட் எப்படி ரிஜெக்ட் பண்ணோம்னா சிம்பிள். when client is rejected the judge shall record an order to that effect with reasons for such order. ஒண்ணும் இல்ல, ரிஜெக்ட் பண்ணும்போது ஆர்டராவே ரெக்கார்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரூல் நம்பர் 13. ரூல் நம்பர் 13 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிளைண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல கிளைண்ட் ரிஜெக்ட் பண்ணதுக்காக புதுசா சூட் ஃபைல் பண்ண முடியாதுன்னு, அதாவது கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெஷ் சூட் ஃபைல் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ பார் டு ஃபைல் அ ஃப்ரெஷ் சூட் ஆன் ரிஜெக்ஷன் ஆஃப் த கிளைண்ட். அதுதான் ரூல் நம்பர் 13. ரூல் நம்பர் 13 நல்லா பாருங்க. ஒரு ஒரு கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டா வெதர் ரெஸ்டிடிகேட்டாவா இல்லையான்னா அங்க ரெஸ்டிடிகேட்டா கிடையாது. ஏன், the rejection of client on any of the grounds herein before mentioned shall not of its own force preclude the plaintiff from presenting a fresh plaint in respect of same cause of action. Same cause of actionல அவர் fresh suit ஃபைல் பண்றதுக்கு he could not be precludedனா அவரை வந்து தடைப்படுத்தாது அப்படின்றாங்க. and then subsequentா 14, 15, 16, 17, 18 வந்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ 14 பார்த்துருவோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆன் விச் பிளைன்டிஃப் சூஸ் ஆர் லைஸ். நீங்க ஒரு சூட்டை ஃபைல் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு சூட்டை நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டை ஃபைல் பண்றோம்னா இந்த கிளைண்ட்டை எப்படி நம்ம எவிடென்ஷியல் வேல்யூவோட தான் நம்ம ஃபைல் பண்ணணும். ஒரு ரிலீஃப் நான் கேட்கறேன், அந்த ரிலீஃபுக்கான அது ஒரு ஃபேக்டர் சொல்லி அந்த ஃபேக்டருக்கு நான் ரிலீஃப் கேட்கறேன். ஸோ அந்த ரிலீஃப் கேட்கும்பொழுது நான் கோர்ட்டுக்கு அதை நான் ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னா certain documents are produced பண்ணி ப்ரூவ் பண்ணுவேன். அதான் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆன் விச் பிளைன்டிஃப் சூஸ் ஆர் லைஸ். அவர் வந்து சூ பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட் வச்சு சூ பண்றாரு, இல்ல இது ரிலை பண்ணி கேட்கிறாரு. அது என்னது, plaintiff sues upon a document or relies upon document in his possession or power in support of his claim, he shall enter such document in a list, shall produce it in court when plaint is presented by him, and shall at the same time deliver the document or copy of thereof be filed with the plaintiff. பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் நான் சப்போர்ட்டிங்கா வச்சிருக்கேன், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய நான் என்னோட சூட்டை நான் எதை ரிலை பண்ணி ஃபைல் பண்றேனோ அந்த டாக்குமெண்ட்ஸை at the time of filing the suit itself, the time of filing the plaint itself, I should have to file. எனக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல சொல்லிருக்கணும். அதனாலதான் நம்ம லிஸ்ட் இது என்னன்னா பிளைண்ட் காப்பியில் எடுத்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் மேல என்ன போட்டிருப்போம், ஆர்டர் 7 ரூல் 14 போட்டிருப்போம். அதுதான் இது. ரூல் நம்பர் 2, where any such document is not in possession or power of the plaintiff, he shall where possible state in those possession or power in its. என்கிட்ட இப்போ டாக்குமெண்ட் இல்லைங்க, வேற ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா நான் அதை பிளைண்ட்ல சொல்லணும், என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை ஆனா இந்த டாக்குமெண்ட் ரிலே பண்றேன்னு சொல்லிட்டு பிளைண்ட்ல உள்ள சொல்லணும். அதான் ரூல் நம்பர் 2. எப்போ என் பொசஷன்ல இருக்குன்னா நான் டாக்குமெண்ட் அப்பயே ஃபைல் பண்ணிடணும்.
பொசஷன் இல்ல அப்படின்னா இல்லன்னு சொல்லி ரூல் நம்பர் 2ல சொல்லணும். ரூல் நம்பர் 3, a document is got to be produced. For example, இது வந்து got to be produced in court by plaintiff when plaintiff is presented or to be entered in the list to be added or annexed to be plaintiff, but it is not produced or entered accordingly, shall not, without the leave of the court, be received in evidence on this behalf at the hearing of the suit. அதாவது என்னன்னா, நான் வந்து சூட் ஃபைல் நான் பிளைண்ட் ஃபைல் பண்ணும்பொழுது என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் இதுதான் சொல்லி நான் என்டர் பண்ண ரெக்கார்ட் பண்ணல, நான் என்டர் பண்ணல, தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல என்டர் பண்ணல, சைமல்டேனியஸா நான் பிளைண்ட்டும் வந்து ஃபைல் பண்ணல, சாரி என்னோட டாக்குமெண்ட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணல, மறந்துட்டேன் அப்படின்னா ரிசீவிங் அடிஷனல் எவிடன்ஸ் சொல்றோம்ல, அடிஷனல் ஆஃப் டாக்குமெண்ட், அதுதான் இது ரூல் 14, ஆர்டர் 7 ரூல் 14 சப் ரூல் 3, ரிசீவிங் தி அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ். அப்ப என்ன பண்ணணும்னா, கோர்ட்டோட லீவ் வாங்கிட்டு, கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் என்ன பண்ணலாம்னா, சூட் ஹியரிங் பண்றாங்க இல்லையா எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல, அப்ப நான் வந்து எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் வந்து சூட்ல வந்து இந்த டாக்குமெண்ட்டை பத்தி சொல்லல, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஆட் பண்ணல, இந்த டாக்குமெண்ட் அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணல, இப்ப என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கோர்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, கோர்ட் பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ஹியரிங் நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரூல் நம்பர் 4, notwithstanding this rule shall apply to document produced for the cross-examination of the plaintiff's witness or handed over to the witness merely to refresh his memory. இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே என்னைக்கு நான் PW1 உட்காந்து கிராஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட்டை கையில வாங்கி கிராஸ் பண்ண பாருங்க, அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றாங்க. அதான் வந்து நம்ம எங்க 159 எவிடன்ஸ் ஆக்ட்ல 159 ரெஃப்ரெஷிங் தி மெமரி அங்க போயிடும். ரூல் 16 ஒண்ணுமே இல்லை, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன், அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் காணாம போயிடுச்சு, காணாம போன நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேல நான் சூட் ஃபைல் பண்ண முடியுமானா முடியும், அதான் ரூல் நம்பர் 16. ஆனா என்னன்னா, அந்த காணாம போன இன்ஸ்ட்ருமெண்டோட காப்பியாச்சும் என்கிட்ட இருக்கணும், அப்பதான் ஃபைல் பண்ணும். ரூல் நம்பர் 16 படிக்கும் போது இட் ஷுட் பி ரெட் வித் செக்ஷன் 81 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ரூல் நம்பர் 17 பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட், இப்போ வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த ஆக்ட் தான். அது ஒண்ணு இல்ல, அந்த புக் எடுத்துட்டு வந்து புக்கோட ஒரிஜினல் என்ட்ரியை வந்து பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடணும், அதுதான் ரூல் நம்பர் 2லயும் இருக்கு. 18 வந்து இட் ஹாஸ் பீன் அமெண்டட், அவ்வளவுதான். ஸோ டுடே வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி ஆர்டர் 7 வாட் இஸ் பிளைண்ட். ஏன் இது இவ்வளவு இன்டெப்தா போகணும் அப்படின்னா, இட்ஸ் அ வெரி வைட்டல் ஏரியா இன் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் இன் பாயிண்ட் ஆஃப் தி practice. So thank you participants, thank you.